நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மிஸ்டார் ஸ்ட்ரைக் டபுள் எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த நகரத்தில் இருக்க எல்லா மக்களும் 4வது ப்ரோக்னேட்டரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான்ப்பா வேம்பர்களிலே ரொம்ப பலசாலி, 12 ஃபெமிலியர்களை கட்டுப்படுறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்குது. அப்படி தான் எல்லா ஊர் மக்களும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தன் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டு அதெல்லாம் விட்டுதல்லு, என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோவோட என்ட்ரி வருது. அவன் பேர் தான் அக்காட்சுகி கோஜோ. 4வது ப்ரோக்னேட்டரை பற்றி பேசியிருந்தாலும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தடுக்கி கீழே விட்டா. அதை பார்த்த கோஜோக்கு வேம்பயர் உணர்வுகள் தூண்ட ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை வந்து கடிக்கணும்னு அவன் ஆசைப்படுறான், கடித்து அவன் ரத்தத்தை குடிக்கணும்னு. அவன் ஆசையை கட்டுப்படுறதுக்காக மூக்கிலேருந்து ரத்தம் வர வச்சு அதை குடித்து வேம்பயரோட உணர்வுகளை கட்டுப்படுத்திட்டான். அதுக்கப்புறம் காலையில் காமிக்கிறாங்க, கோஜோ ஸ்கூலுக்கே போகாதனால அவன் மேக்கப் எக்ஸாம் எழுதினுக்கிறான். அவனுக்கு பார்த்திங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா, அந்த பையன் பேர் வந்து மொட்டோக்கி, அந்த பொண்ணு பேர் வந்து அசாகி. கோஜோ வந்து குழம்பிகிட்டு இருக்கான். சம்மர் ஹாலிடேயில் வந்து எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க, இதெல்லாம் நியாயமானு. மொட்டோக்கி சொல்கிறான், நீ கிளாஸுக்கே வராதனால இந்த நிலைமை அவனுக்கு. கோஜோ சொல்கிறான், அதுக்கு நான் காரணம் இல்லை, அதுக்கு நிறைய காரணம் இருக்குது, அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீனா வேம்பயரான்னு அசாகி கேட்குறா. வந்து கோஜோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். அசாகி சொல்கிறான், நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதே பெரிய விஷயம்னு. கோஜோ சொல்கிறான், நான் தாம்மா உனக்கு சோறு வாங்கி கொடுத்தேன், அதுக்கு மரியாதை கொடு. அதுக்கு மொட்டைக்கு சொல்கிறான், உனக்கு சோறுக்கு காசு கொடுத்ததே நான் தான்டா. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கோஜோ ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தோடனே அவன் காசை பார்க்குறான். காசு கம்மியாக இருக்குது. நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுனே போகும்போது யாரும் அவனை ஃபாலோ பண்ணுறாங்க. அவனை ஃபாலோ பண்ணுறது வேறு யாரும் இல்லை, நம்ம கதையோட ஹீரோயினி யூகினா. கோஜோ யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க தெரிஞ்சுட்டு கடையில் போய் ஒழிஞ்சிக்கிறான். கோஜோ மறைஞ்சிருந்து யூகினாவை பார்க்குறான். கோஜோ நினைக்கிறான், இவனா நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, ஒருவேளை என் தங்கச்சி கிளாஸில் படிக்கிறாளோ. கோஜோக்கு வேறு வழி தெரியல, சரி அவகிட்டே போய் பேசிடலான்னு சொல்லிட்டு கோஜோ யூகினா கிட்டே போகும்போது 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. யூகினா பின்னாடி போயிட்டு அவள் பேகை பிடிச்சிக்கிட்டு, நீ தான் 4வது ப்ரோக்னேட்டர்னு சொல்கிறா. கோஜோ வந்து இட்டாலியன் பாஷையில் பேசி தப்பிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் யூகினா விட்றா மாதிரி தெரில. கோஜோவோட சத்தையை பிடிச்சிட்டு, நீ தானே அக்காட்சுகி கோஜோன்னு கேட்குறா. கோஜோ சொல்கிறா யூகினா கிட்டே, நீ தேர்றாள் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கடையை விட்டு போயிட்டான். யூகினா அவன் பின்னாடியே வரும்போது 2 ரவுடி பசங்க அவளை சுட்டு போட்டாங்க. அந்த 2 ரவுடி பசங்களும் சொல்கிறாங்க, என்ன பொண்ணு வெளியே சுற்ற போகலாமான்னு. யூகினா முடியாதுன்னு சொல்கிறா. அந்த 2 ரவுடி பசங்க கோவம் வந்து அவளோட ஸ்கர்ட்டை தூக்கி பார்க்குறாங்க. அவளோட ரெட் கலர் பேண்டிஸ் வந்து தெரியுது. அதை பார்த்த யூகினால அவள் கோவம் வந்து அவன் முதல் சக்தி மூலிமா 2 பேர் அடிச்சிட்டா. ஒருத்தன் வந்து நாக் அவுட் ஆகி கீழே விழுறத கோஜோ பார்க்குறாங்க. வந்து கோஜோ வந்து இன்னொருத்தனை பார்க்கும்போது அவன் பல்லு பெருசாகிறத பார்த்துட்டு, அவன் வேம்பயரில் இந்த 10 பக்கத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கீழே விழுந்த அந்த வேம்பயரில் நீ ஒரு அட்டாக் மேட்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபெமிலியில் வர வைக்கிறான் வெளியே. யூகினா அவன் ஸ்பேரை எடுக்கிறான். ஸ்பேர் எடுத்து அந்த ஃபெமிலியில் ஒரே அடியில் அழிச்சிட்டா. அவன் ஃபெமிலியில் அழிச்சது பத்தாதுன்ட்டு அவனே வந்து அட்டாக் பண்ண வரும்போது கோஜோ வந்து தடுத்துடுறான். கோஜோ வந்து அந்த வேம்பயர்கிட்ட சொல்கிறான், இங்கேருந்து ஓடி போயிடுன்னு. அந்த வேம்பயர் ஓடி போயிடுறான். யூகினா கேட்குறான், எதுக்காக சண்டையை தடுத்தேன்னு. கோஜோ சொல்கிறான், யாராக இருந்தாலும் சண்டையை தடுப்பாங்கன்னு. யூகினா சொல்கிறான், உன்னால் எப்படி என்னோடய ஸ்பீரை தடுக்க முடிஞ்சுது, அதுவும் கையாலே, ஒன்றும் சாதாரண மனுஷன் கிடையாது. கோஜோ சொல்கிறான், உன்னோட பேண்டிஸை பார்த்ததுக்காக அவனை நீ கொல்ல போகிறது ரொம்ப ஓவரு. யூகினா கேட்குறான், என்னோடய பேண்டிஸை நீ பார்த்தியான்னு. அப்போ தான் காற்று வருது, அந்த காற்று வந்ததுனால அவள் ஸ்கர்ட்டு பறக்குது. அப்போ அவள் பேண்டிஸ் தெரியுது. கோஜோ 2வது தடவை பார்த்துட்டான். யூகினா சொல்கிறா, எவ்வளோ தைரியம் இருந்தால் 2வது தடவை என் பேண்டிஸை பார்ப்பேன்னு. கோஜோ சொல்கிறான், அதை நான் பண்ணலை, அது காற்று தான் பண்ணுச்சு. யூகினா சொல்கிறான், அவனை போனால் போகிறதுன்னு விட்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி கிளம்பிட்டா. அப்போ தான் கோஜோக்கு தெரியுது யூகினா அவள் பர்ஸை விட்டு போயிட்டான்னு. கோஜோ அந்த பர்ஸை எடுத்து பார்த்தோன்னே தான் தெரியுது யூகினாவோட பேர், அட்ரஸ் எல்லாமே அதில் இருக்குது. கோஜோ அவனை பற்றியும் இருக்கிற அந்த தீவை பற்றியும் சொல்கிறான். இந்த தீவோட பேர் தான் இத்தோகமி. இது பசிபிக் கடலில் இருக்குது. இது மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு தீவு. இங்கே மாய, மந்திரம், ஸ்பிரிட்டு, டீமன், வேம்பயர் சொல்லிட்டு பல வகையான விசித்திரமான ஜந்துக்களாக வாழ்கிற தீவு இது இத்தோகமி தீவு தான். கவர்மெண்ட் ஆராய்ச்சிக்காக தான் இந்த தீவை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. என் பேர் தான் அக்காட்சுகி கோஜோ, நான் ஒரு சாதாரண ஹைஸ்கூல் பையன். அப்படி தான் இருந்தேன் 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4வது ப்ரோக்னேட்டர். அதுக்கப்புறம் கோஜோ யூகினாவோட பர்ஸை அவள் டீச்சர்கிட்ட கொடுக்கலான்னு போகும்போது அவள் டீச்சர் இல்லை. கோஜோ வெளியே வந்து அவன் பர்ஸை திறந்து பார்க்கும்போது நிறைய பணம் இருந்தது. கோஜோ அந்த பர்ஸு வாசனை மோந்து பார்க்கும்போது யூகினோட பேண்டிஸ் ஞாபகம் வந்துடுச்சு. அதனால் அவன் ரத்தத்தை குடிச்சே ஆகணும். அதனால் மூக்கில் வந்து வர ரத்தத்தை குடிச்சிட்டு அவனோட வேம்பயரோட
தாகத்தை தீர்த்துக்கிட்டான். யூகி நான் அதை பார்த்ததுல எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணோட பர்ஸை அந்த மோந்து பார்ப்பேன். கோதை நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லும் போது யூகி நான் சொல்கிறான் மூக்கில் ரத்தம் வருது பாருன்னு. கோதை சொல்கிறான் உன் பேண்டிஸை நினச்சதுனால தான் எனக்கு மூக்கில் ரத்தம் வருதுன்னு சொல்லும் போது யூகி நான் சொல்கிறேன் அதை பற்றி நீ பேசாத, அதை மறந்துடு, ஒழுங்கா என் பர்ஸை கொடுத்துன்னு யூகி நான் சொல்கிறா. கோதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். கோதோவில் ஃபஸ்ட்டு எனக்கு இதை பதில் சொல்லு, எதுக்காக நீ என்னை ஃபாலோ பண்ண? யூகி நான் சொல்கிறா அது எப்படி உனக்கு தெரியும்? கோதோவில் அது கூட தெரியாமல் நீ என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கியா? யூகி நான் சொல்கிறேன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, உங்ககிட்ட சண்டை போட்டு தான் எடுக்கணும்னா அதுக்கும் நான் தயார். ரெண்டு பேருமே சண்டை போட தயாராக இருக்கும்போது யூகி நான் வயலேருந்து சத்தம் வருது. அதை பார்த்தா கோஜோவில் யூகினா நீ என்ன பசியாக இருக்கியான்னு கோஜோ கேட்கும் போது யூகினாவுக்கு அசிங்கமாக போயிடுச்சு. உன்னோட பர்ஸில் தான் உன் காசு இருக்கிறதுனால உன்னால் சாப்பிட முடியல, எனக்கு புரியுதுன்னு கோஜோ சொல்கிறான். கோஜோ அதனால் அந்த பர்ஸை யூகினாக்கிட்டே கொடுத்துட்டான். கொடுத்து சொல்கிறான் உன் பர்ஸை கண்டுபிடிச்சதுக்கு எனக்கு சாப்பாடாவது வாங்கி கொடுன்னு. அதுக்கப்புறம் யூகினாமா கோஜோவும் பர்கர் கடையில் உட்காந்து சாப்பிட்றாங்க. கோஜோ யூகினா கிட்ட கேட்குறான் நீ யார் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு. யூகினா சொல்கிறான் நான் லயன் கிங் ஆர்கனைசேஷன்லேருந்து வரேன், அவங்க தான் என்னை அனுப்பி விட்டாங்க உன்னை கொல்றதுக்கு, ஏன்னா நீ ஒரு 4வது ப்ரோக்ரேட்டரில். ஆனால் நீ என்னன்னா எல்லாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருந்து வாழ்ந்துன்னுக்கிற, அது ஏன்னு கேட்குறா. நீ நினச்சலாம் இந்த மொத்த தீவையே நீ கண்ட்ரோல் கொண்டு வரலாம், நீயே அதை பண்ண மாட்டேற. கோஜோ விளக்குறான் இந்த தீவில் தான் நான் சாதாரண மனுஷனாக வாழ்ந்துருக்கேன் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் இந்த 4வது ப்ரோக்ரேட்டர் இந்த வேம்பயர் பவரே கிடச்சிது எனக்கு. முன்னாடி இந்த 4வது ப்ரோக்ரேட்டர் தான் இந்த பவர் எனக்கு கொடுத்தா. யூகி நான் கேட்குறேன் உன்னை எதுக்கு அவள் சூஸ் பண்ணான்னு. கோஜோ அதை யோசிக்கும் போது அவனுக்கு தலைவலி அதிகமாகுது, ஜூஸ் கேனை வந்து புழிஞ்சிட்டான், அதனால் ஜூஸ் கொட்டிடுச்சு அவன் பேண்ட்டில். கோஜோ தலையை பிடிச்சிட்டு சொல்கிறான் என்னால் அதை ஞாபகப்படுத்தி பார்க்க முடியல, எனக்கு தலைவலிக்குது. யூகி நான் சொல்கிறான் கவலைப்படாத, நீ ஒன்றும் போய் சொல்லலை, நீ உண்மையாக தான் சொல்கிற, உன்னை பார்த்தாலே தெரியுது. யூகினா என் கோஜோவோட பேண்ட்டை வந்து துடைக்கிறான். யூகி நான் சொல்கிறேன் நீ வந்து கெட்டவன் நினச்சி தான் நான் உன்னை கொல்லலான்னு வந்தேன், ஆனால் நீ ரொம்ப நல்லவன், உன்னால் எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் உன்னை நான் பாதுகாக்கிறேன், அதனால் நீ இப்போ எங்கே போகலான்னு இருக்கேன்னு கேட்கும் போது கோஜோ சொல்கிறான் நான் லைப்ரரிக்கு போயிட்டு என் ஹோம்ஒர்க்கை முதல்ல முடிக்கணும்னு. யூகினால நானும் அங்கே வரேன்னு சொல்கிறா. கோஜோ சொல்கிறேன் நீ எங்கே போனாலும் என் கூட தான் வருவியான்னு. யூகி நான் சொல்கிறா ஆமாம் உன்னை கண்காணிக்கிறது தான் என்னோடய வேலையேன்னு. அதுக்கப்புறம் கடந்த காலத்தை காமிக்கிறாங்க. கோஜோ கத்துறான் நிறுத்து அவரோரான்னு. அவரோரா சொல்கிறா உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன், இனிமே எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் கோஜோன்னு சொல்லிட்டு அவள் மறைஞ்சு போயிடுறா. அதை பார்த்த கோஜோ வந்து கத்துறான் பயங்கரமாக. அடுத்த சீனில் யூகினாவை வந்து தொல்லை பண்ண அந்த 2 ரவுடி பசங்க வந்து கடுப்பில் போய் நிற்கும்போது ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா என் கூட விளாட்றீங்களான்ட்டு. அந்த 2 ரவுடி பசங்களும் சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆள் வந்து நிற்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் வீடியோ பெறுவது உங்கள் தமிழா மெஸ்டா.